எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் தலைவர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், திரைப்படத்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை வந்து நாங்கள் திருமாவளவன் அண்ணா அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம். அவங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு டெல்லியிலேருந்து கிளம்பியிருக்கணும். ஆனால் கிளம்பல, இன்னைக்கு காலைல தான் கிளம்பி வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட வந்து சேர்ந்துப்பாங்க. இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் வந்தது. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் வரும்போது அவரை திருமாவளவனை தான் போய் பார்ப்போம். அவரும் வந்து என்ன பிரச்சனை, படம் எப்படி போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஆனால் அவர்கிட்ட எங்கள் பிரச்சனைகளை சொல்லும்போதே ஒரு தைரியமாக இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து கூட எங்கள் கூட இருந்து இன்றைக்கி இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியே வர்றதுக்கு உதவி பண்ணாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அண்ணன் அவங்க வந்து சமூக நீதிக்காகவும் சமூக நல்லெண்ணத்துக்காகவும் எப்பவுமே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு சமூக நீதி சம்பந்தமாக எடுத்துருக்குறோம். சரி, அண்ணனும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக இயக்குனர் செல்வகுமாரன் அவர் மூலமாக அண்ணனை போய் சந்தித்தோம். அவர்கிட்ட படத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசினோம். பேசிகிட்டு இருக்கும்போது நான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டார். ஆனால் நாங்கள் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கோம், அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னாரு. சரி, கண்டிப்பாக நான் வரேன், கலந்துக்கிறேன், படம் நிச்சயமாக வெற்றி பெறும், எங்களுடைய சப்போர்ட் வச்சு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவரும் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அவர்களே வாழ்த்து வணங்கி வரவேற்கிறேன். நன்றி அண்ணா. தோழர் முத்தரசன் தோழர் அவர்கள் அவங்க வந்து உழைக்கும் மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஐயா நாங்கள் இந்த படத்தில் கடுமையாக உழைச்சிருக்கோம், எங்களோட உழைப்பை சுரண்டிட்டாங்கன்னு சொன்னோம். அவரும் அதே மாதிரி சரி என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய கட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, படத்தை வந்து வெளியே விடாமல் தடை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அவங்க ஒரு சில சீன்ஸ் வந்து அவர்கிட்ட போட்டு காமிச்சாங்க, இப்போ தடை பண்ண சீன்ஸை. அதை பார்த்துக்கிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டு இதையாவது விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சொல்லிட்டு சரி நானும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன், படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நிச்சயமாக வந்து அவங்க படம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. தோழர் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள். சத்யராஜ் சார் வந்து என்னைக்கு இந்த படத்தில் நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டாரோ அன்னைக்கு இந்த படத்தோட வெற்றி உறுதியாயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கதைக்களம் வந்து அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக அப்படியே நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆக்சுவலாக சத்யராஜ் சாருக்கு இந்த கதையை வந்து நாங்கள் தோழர் பிரின்ஸ் மூலமாக ஐயா ஆசிரியர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அப்போ இந்த படத்தில் யார் நடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை சத்யராஜ் சார். ஸோ இந்த தோழர் செய்தி வர இன்னைக்கு பேசப்படுறதுக்கும் நாளை வந்து பரபரப்பாக பேசப்பட போவதற்கும் முக்கியமான காரணம் சத்யராஜ் சார் அவர்கள். அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப பலமாக இருந்தது. சத்யராஜ் சார் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் சார். அப்புறம் இங்கே வந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் எல்லாருமே வந்து விருந்தினர்களாக இல்லாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இல்லாமல் எங்களோட படத்தோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒரு உறுதுணையாக இருப்போம், இந்த தோழர் சேகுவாராவுக்கு தோளோடு தோள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். முக்கியமாக ஒரு திரைப்படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணி தேட்டருக்கு கொண்டு வரது அதோட ரொம்ப கஷ்டம். அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை செய்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படத்தை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய வெற்றி அடைய வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா?
பேசுறதுக்காக ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் லைட்டா பேனிங்கா இருக்கு. அதனால நான் லாஸ்டா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம். அதனால ஆனா இப்போ ஒரு சின்ன கன்க்ளூஷன் எதாயிடுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்க கண்டென்ட் பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லா லீடர்ஸையும் பேச வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனா ஸ்டேஜ் செட் அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால திருமாவளவன் சார் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் அந்த சீனை போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு சார். அதனாலதான் நம்ம அந்த சீன்ஸை பாத்திரலாம். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. அதனால நம்ம அப்படி போனா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதனாலதான் ஒரு சின்ன வேண்டுகோள். இப்ப வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் ஒரு இன்பிட்வீன்ல சீன்ஸ் போட்டுடலாம். போட்டு காட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசி நம்ம அந்த சீனை வச்சு நம்ம பேசினா கொஞ்சம் இன்னும் கரெக்டா இருக்கும் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை வணங்கி, இழப்பதற்கு எதுவுமே இல்லை கைகளில் உள்ள விலங்குகளை தவிர, பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைத்து, கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க. வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி மேடையில ஏத்தி பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்பதான் நான் முதல் முறையா சந்திக்கிறேன். கடைசியா இந்த மேடையில நம்ம அண்ணன் சீமானை பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்றேன். தோழர் ஷேகுவாரா, எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கேட்கலையா? எனக்கு பிரச்சனை இல்லையா? சரி, வழிகளே விடுங்கப்பா. போன் பேசிட்டு தோழர் ஷேகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அதுல தம்பிங்க எல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும் போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும், எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ள புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடிச்சு வெளுத்து நறுக்குவாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவில ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நடிகர் வேற. அவர் இந்த படத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஷேகுவாரா என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ள முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும். அப்ப ஷேகுவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார். காலையில சுட போறாங்க. யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது. அப்ப அவர் துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள். அவர் பயந்துட்டு வெளியே வந்துறாரு, என்னால முடியல அப்படின்றாரு. அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புறாங்க. அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு, கை ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே ஷேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார், பயப்படாத, கவலைப்படாதே, துப்பாக்கியை உயர்த்திப்பிடி, நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல, உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற ஷேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்னார். புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதுதான் ஷேகுவாரா. உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் எளிமையா சொல்லிட முடியும். ஒரு 1000 மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தின்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சென்சார் இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல, வருங்கால தலைமுறையினுடைய
பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது. அதுல தோழர் பேசி இருக்கிற வசனம்லாம் டைரக்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க. ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு. கண்ணே கலங்கி போச்சு. அவர் பார்த்திருப்பாரு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. கலைதான் ஆயுதம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும். கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்துல கிடையாது. எனவேதான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும். அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்துச்சு. அதை தனியா பேசுவோம். இனி நீங்க எந்த காலத்திலயும் சர்டிபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம், நினைச்சா வெட்டலாம், நினைச்சா ஒட்டலாம். 42 கட்டுன்றது சும்மா இல்ல. எத்தனை கட்டு அந்த படத்துல விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து. ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்தது. ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா? ஜெயா பக்சன், அமிர்தா பக்சனுடைய இணையர், நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு குரல் கொடுத்தார். சபாநாயகரை பார்த்தார், எந்திரிச்சிட்டு நான் ஒரு கலைஞர், உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும். முக பாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உடல் மொழி என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு, சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு, உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு, அது நல்லதில்ல. நாம் எல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் ஆசிரியர் அல்ல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்க பதிவு செய்யறார்னா, அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம். மக்களை வென்றெடுப்போம், சமூகத்தோடு உரையாடுவோம். கலை மக்களுக்கானது. நன்றி, வணக்கம். சொல்றாங்க சில பேர் விஜய், சில பேர் வீரமணிங்கிறதுனால உண்மையான பேரை மறந்து போச்சு. அதனாலதான் ஷாக் ஆகி நானே உட்கார்ந்துருந்தேன், யாரும் விஜய்னு வந்திருக்காங்கன்னு. மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சேகுவேரா, சேகுவேரா வேறர் அல்ல, சேகுவேரா. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச 2 பேர் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒன்னு நீல் ஆனந்த், இன்னொன்னு அண்ணன் ஒருத்தர், பேர் கூட நான் மறந்துட்டேன். ரொம்ப அண்ணன், உங்க பேர் என்ன? சுல்தான் அண்ணன். 2 பேர் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்துல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தோழர் சேகுவேரா பல அடக்குமுறைகளுக்கு எதிராக, முதலாளித்துவ எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோழர். ஆனா அவருடைய பெயர் கொண்ட படம் வெளியில வர்றதுக்கு இன்னைக்கு நாமெல்லாம் சேர்ந்து போராட வேண்டிய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டு எத்தனை தெரியுங்களா? 42 கட்டு இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் எல்லாம் பூரா ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். ஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்னன்னு அவங்களே கோட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ரீசன் என்னன்னா, ரீசன் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஏ சர்டிபிகேட், the film is evaluated in its overall aspects. சரி, ஓகே. The content explores caste-based discrimination along with other sensitive issues like reservation and scholarship. So ரிசர்வேஷனையும் ஸ்காலர்ஷிப்பையும் பத்தி இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுனால நாங்க இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப திரைப்படத்துல இனிமே ரிசர்வேஷனை பத்தியோ அல்லது ஸ்காலர்ஷிப்பை பத்தியோ பேசினா ஏ சர்டிபிகேட்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேட்டலைட் போறதுல சில பிரச்சனைகள் வரலாம், அதனால வியாபாரம் பாதிக்கப்படலாம். இப்படி எல்லா வகையிலையும் இந்த ரிசர்வேஷன் குறித்து பேசப்படுகிற வழிகளை எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கிறதா அவங்களுடைய வேலையா இருக்கு. கடைசியில திரைப்படத்துக்கும் அவங்க கை வச்சுட்டாங்க. இதுல 42 கட்டு இருக்கு. இந்த 42 கட்டுல ஒரு 2-3 கட்டை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வாழைப்பூ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, எனக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த வில்லன் ஒரு கட்சியை சார்ந்திருப்பாரு, அதனால வாழைப்பூ நாங்க மலர வச்சிருவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதனால வாழைப்பூ அப்படிங்கறத நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு அதுக்கு கட்டு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பாருங்க, அண்ணாதுரை என்கிற ஒரு வார்த்தை, ஒரு கேரக்டரோட பேரு அது. அண்ணா நாஞ்சில் சம்பத்தண்ணன் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு, கருப்பு துண்டு போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் பேசக்கூடிய வசனங்கள்ல இந்த இடம் பிரச்சனையா இருக்கு, அதை நாங்க சென்சார் பண்றோம் அப்படின்னாக்கா அது வேறு, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனா அண்ணாதுரைங்கிற பேரே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இங்க இந்த மனுஷன் செத்து போய் எக்கச்சக்கமான வருஷங்கள் ஆகுது. ஆனா அந்த மனுஷனுடைய பேரை சொன்னாலே எனக்கு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அலருதுனாக்கா அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருப்பாப்ல. அண்ணாதுரைங்கிற ஒருவருடைய பெயர் ஒரு கதாபாத்திரத்துக்கு வைப்பது கூட அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இன்னைக்கு உங்க கையில அதிகாரம் இருக்கு, அண்ணாதுரைங்கிற பேரை நீ சென்சார் பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கும் வரை, இருமொழி கொள்கை என்கிற கொள்கை இருக்கும் வரை, இறந்தாலும் அண்ணாதுரை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இது அண்ணாதுரை அவர்களுடைய வார்த்தை. அடுத்தது பாருங்க, இந்த வில்லன்கள் நெத்தியில ஒரு குங்குமம் விட்டு வர்றாங்க. அந்த வில்லன்கள்லாம் குங்குமம் வச்சிருக்காங்க. அதனால அந்த சீனுக்கு சென்சார். ஏன்னாக்கா எப்படி ஒரு இப்படி கோடு போட்டு குங்குமத்திலேயோ அல்லது வேற எதுலயோ கோடு போட்டு எப்படி நீங்க வில்லன்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அதனால அந்த சீன்ஸை சென்சார் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, இன்னைய வரைக்கும் நம்ம பாக்குற வில்லன்கள் பெரும்பாலும் தொப்பி வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, குல்லா வச்சுக்கிட்டு அப்படிதான் வில்லன்கள் வர்றாங்க. பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு. இன்னைக்கு உலகநாயகன் என்று போட்டப்படுற அவருடைய படங்கள்ல கூட நீங்க அப்படியாப்பட்ட வில்லன்களை தான் பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது. ஏன்பா குல்லா வச்சு வில்லனை காமிக்கிற, ஏன்பா தாடியை வச்சு வில்லனை காமிக்கிற, அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்துலயும் சென்சார் எழுப்புனது கிடையாது. நீ வைக்கலன்னா வேணா கேட்பாங்க, ஏன்பா குல்லாவை மாட்டல, தாடியை வைக்கல அந்த வில்லனுக்கு அப்படின்னு கேள்வி வேணா எழுப்புவாங்க. ஃபியூச்சர்ல வேணா சில டாக்ஸுக்கான ஆஃபர் வேணா கொடுக்கலாம். குல்லாவை வச்சு தாடியை வச்சு நீங்க வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஃபியூச்சர்ல கூட வரலாம். வெயிட் பண்ணா நமக்கு தெரியும் அது வருமா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல தோழர் சத்யராஜ் அவர்கள் பேசுற மாதிரி ஒரு டயலாக் வரும், ஒரு காமெடி டயலாக் ஒண்ணு. ஏன்னா ஒரு 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டல் பண்றது மாதிரி ஒரு வசனம் வரும். நீங்க பாப்பீங்க, ஒருவேளை அதை ஷோ பண்ணி காமிக்கலாம். அதனால அதை நீங்க எடிட் பண்ணி ஆகணும். எப்படி நீங்க 10,000 20,000 புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வில்லனை பார்த்து கிண்டல் பண்றீங்க அப்படின்னாக்கா அது ஏன் வைக்கிறீங்க? இப்ப அவங்களுக்கு 10,000 20,000ங்கிற நம்பர் பிரச்சனையா, அல்லது அதை யாரையோ மறைமுகமாக கிண்டல் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா? நீங்க சென்சார்னாக்கா அரசு சார்ந்த துறையா அல்லது பிஜேபியினுடைய ஒரு விங்காக செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இப்ப இங்க நமக்கு என்ன கேள்வி எழுப்புறோம்னாக்கா, இப்ப 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டலா ஒருத்தரை பார்த்து கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது. ஆனா இதே சினிமா துறையில அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அவரை மாதிரியே ஒரு கேரக்டரை உருவாக்கி அவருடைய கொள்கைக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. நாடக காதல் அப்படிங்கறது மையமா வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களை கொள்கையால வீழ்த்த முடியாத சில கோழைகள் திரைப்படத்துல அவர் மாதிரி ஒரு கேரக்டரை நடிக்க வச்சு அவரை அசிங்கப்படுத்துற காட்சிகளை வச்சு இவங்க செல்ஃபாக ஒரு ஆர்கசம் வைக்கிறது. கொள்கையில வீழ்த்த முடியல, ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா செலவு பண்ணி அப்படியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது. அதுல அம்பேத்கரோட டிஷர்ட்டை மாட்டி அவங்க தவறு செய்யற மாதிரியான காட்சிகளை வைக்கிறது. ஆனா இங்க எங்கேயுமே சென்சார் தலையிடுறது இல்ல. என்னங்க இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, அல்லது அம்பேத்கர் என்கிற ஒரு மாபெரும் தலைவரை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஒருபோதும் இந்த சென்சார் எழுப்புறது கிடையாது. இதே மாதிரி 2000 ரூபாய் நோட்டுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த நோட்லயும் அந்த படத்துலயும் இப்படிதான் ஒரு நீதிமன்ற காட்சி. அந்த நீதிமன்ற காட்சியில புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம் தொங்குது. இந்த சீனை எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சென்சார். ஏங்க எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி நீங்க நீதிமன்றத்துல அம்பேத்கருடைய போட்டோவை தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப ஏன் அம்பேத்கருடைய போட்டோவை நீதிமன்றத்துல தொங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பக்கம் அவர் ரெடி பண்ணி அவர் ஸ்காலர்ஸ் எல்லாம் பேசி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த படத்துல வந்திருக்கு அந்த படத்துல வந்திருக்கு மணிரத்ன சார் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாதான் நமக்கே அங்க பர்மிஷன் உண்டு. இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கணும், சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு வரணும், வரலாறுல இருந்து புரட்டி கொண்டு அம்மா கான்ஸ்டியூஷன் எழுதுனே இவரதாமாங்கிறதெல்லாம் புரிய வச்சு இப்ப அது கூட புரியாத நபர்கள் தான் சென்சார்ல உட்காந்துருக்காங்க. ஆனா 10,000 20,000 புத்தகம் படிச்சிருப்பியா அப்படின்னு கிண்டல் பண்ண காட்சிக்கு சென்சார். இந்த மாதிரி நிறைய 42 காட்சிகளுக்கு சென்சார் வந்திருக்கு. இப்படியாப்பட்ட இடத்துல தான் நாம இருக்கோம். இந்த கருத்துரிமை, இந்த பத்திரிகை உரிமை, இந்த திரைப்பட உரிமையோட தான் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தான் எல்லா கேட்டுமே விழுகுமே தவிர அவங்களுக்கு எந்த கேட்டும் விழுகாது. நீட்டு முத கொண்டு அவங்களுக்கு கேட்டு விழுகாது. இவங்களுக்கு மத்தியில தான் நம்ம பொழப்பு நடத்திட்டு இருக்கோம் பார்ப்போம். ஆனா இதை தாண்டி இந்த திரைப்படம் கண்டென்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படம். நீங்க விஷுவலா
ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அது எல்லா படத்துலயும் இருக்கிறது தான். 300 கோடி ரூபாய் படம் எடுத்து தாத்தா வராருன்னு படம் எடுக்கிறதுல செல்ஃபி ஸ்டிக் எங்க நிக்குதுன்னு நமக்கே தெரியல. அப்படிங்கிற பொழுது ரொம்ப குறைவான பட்ஜெட் எடுக்கிற படங்கள்ல ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது டெக்னிக்கலா ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம் தான். அதை தாண்டி கண்டென்ட்டா கண்டிப்பா இந்த படம் பேசப்படணும், அனைவராலும் பாராட்டப்படணும்னு நினைக்கிறேன். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் அந்த ப்ரொடியூசர் பாவம் ஏன் அந்த படத்தை எடுத்தோம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது என்னங்க சென்சார்னு ஒன்று வச்சு நம்மளை ஏன் அண்ணட கூட சொன்னா வேலுமலன் சொன்னா பார்க்கும்போது இந்த சென்சாருங்க ஒரு விஷயத்த வச்சு ஏன் நம்மளை இவ்வளவு ஒரு துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியல. அப்ப எப்படிதான் நாங்க படம் எடுக்கணும் அதையாவது சொல்லுங்கன்னு அதையும் சொல்ல மாட்டாங்க. அது என்னங்கிறது தெரியல. எனக்கு கூட என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் மின்சார்னு ஒரு படம் பண்ணேன். அதுல நம்ம தோல் திருமானம் தான் ஹீரோவை நடிச்சாரு. கட் பண்ணிட்டே இருக்காங்க. சார் உங்க படம் 41 கட்டு தான் சார். எனக்கு 3 மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க. சாரி 30 நிமிஷம் படம் கட் பண்ணாங்க. 30 நிமிஷம் படத்தை கட் பண்ணி ஏன் கட் பண்றீங்கன்னு கேட்டா பதில் சொல்லணும். நீங்க கேட்க கூடாது. அப்ப நான் டைரக்டர் நான் கேட்காம யார் சார் கேட்பா? என்ன விஷயம் சொல்லுங்க, அது சொல்லக்கூடாது. நீங்க கேட்க கூடாது சொல்ல மாட்டோம். அப்ப நான் கேட்டேன், ஒன்னு பண்ணுங்க சார். அதான் ஜாதி அப்படிங்கறத நான் பேசல, ஜாதியை பற்றி பேச வரல. சினிமாவில் கூட மதிப்புக்குரிய அண்ணன் சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணா பாங்கண்ணா பிளீஸ்ண்ணா. சிவா சார் அப்ப எப்படி அப்ப சொன்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து யாரும் சினிமாவில் கூட முதலமைச்சர் நடிக்க கூடாது அப்படி எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. இந்த படத்தை நான் அப்படியே விட்டு போயிடுறேன். என்ன சென்சார் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியல. 41 கட்டு கொடுத்துருக்காங்களா, எப்படிங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ஒரு நல்ல கருத்தை படத்துல சொல்லக்கூடாதா? புரியல என்னைக்கு. அதாவது நாங்க ஒரு படம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த படத்தை ப்ரொடியூசர் அதை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாம அழகா சென்சாருக்கு வராங்க உட்காந்து அவங்க இஷ்டம். அதாவது வீட்டுல இருந்து கிளம்பும் போது சென்சாருக்கு வர்றவங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது பொண்டாட்டிட்டு சந்தோஷமா வந்தாங்கன்னா அன்னைக்கு எங்க படம் எவ்வளவு தப்பா எடுத்து வச்சிருந்தா நிச்சயமா தப்பா படம் எடுக்க மாட்டோம். அதுல தவறான கருத்து இருந்தா கூட கட் பண்ண மாட்டாங்க. பொண்டாட்டிகிட்ட வீட்டை சண்டை போட்டு வந்தா ஃபுல்லா கத்திரி வச்சுட்டே இருக்காங்க. என்ன கவிதை புரியல எனக்கு. இல்ல இப்ப அப்ப இந்த சென்சாருக்கு யாருதான் மணி கழிப்பிது? இந்த சென்சாருக்கான முடிவு என்ன இந்த முடிவு? வேல்முருகன் சார் உங்களை மாதிரி ஆட்கள் தான் சார் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும். வேற வழி கிடையாது சார். உங்களை மாதிரி ஆட்கள் தான் நீங்களாம் வந்துதான் எங்களுக்கு வழி காட்டணும். தோல் திருமாவர்கள் அவங்களும் இருக்கு. நீங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணாதான் நாங்க நல்ல படத்தை எடுக்க முடியும், நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்ல முடியும். தயவுசெய்து நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு இப்ப நாங்க அன்னைக்கு கூட உங்களுக்கு கூப்பிடும்போது சொன்னேன், அதே தான் சொன்னேன். சார் இருக்காங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஐயா இருக்காங்க, நீங்களாம் தயவு செய்து இந்த சென்சாருக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். வழியே கிடையாது. அப்பதான் நாங்க நல்ல படம் எடுக்க முடியும், நல்ல இயக்குநர்கள் வர முடியும். ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க, அதாவது இப்ப கூட சொன்னாங்க, இப்ப போன ஃபங்க்ஷனோட சொன்னாங்க ஜாதி 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 எல்லாம் கிடையாதுங்க. ஜாதியெல்லாம் யாரும் பார்த்து படம் பண்ணல. நல்ல கருத்துக்களை ஒரு சில சமயங்களை சொல்லும் போது ஜாதியை சொல்ற மாதிரி இருக்க தவிர எந்த ஜாதியும் குறைத்தோ எந்த ஜாதியை உயர்த்தியோ நாங்க படம் எடுக்கிறது இல்ல, எடுக்கவும் மாட்டோம். நல்ல கருத்துக்களை சொல்றோம். அந்த நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கு எங்களுக்கு தடையா இருக்கிற ஒரே விஷயம் இந்த சென்சார் தான், தணிக்கை குழு. இதை ஒரு நல்ல பெரியவங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணால் நிச்சயமாக நல்ல நல்ல படங்களை மக்களுக்கு கொடுப்போம் என்பதை கூறி வந்திருக்கும் மதிப்புக்குரிய என்னுடைய அடுத்த படத்து தயாரிப்பாளர் உட்கார்ந்து இருக்காரு மதிப்புக்குரிய ஸ்மார்ட் சரவணன். இந்த விஷயம் நடந்ததுனால இப்ப என்ன வச்சு படம் எடுக்க யோசிக்காருங்க. இந்த சென்சார் என்ன படம் தருமா? தணிக்கை குழு படம் தருமாங்க? நான் உட்கார்ந்து இருக்காரு. 5.5 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு படம் கொடுத்தேன். மலேசியா போய் லொகேஷன் பார்த்துட்டு வந்து அங்க உட்கார்ந்து இருக்காரு. சரவணன் எழுப்புங்க சார். யோசிக்கிறீங்களா? இப்போ என்ன வச்சு படம் பண்ண யோசிக்கிறீங்களா சார்? நீங்க சொன்ன படத்துக்கு கண்டிப்பா சென்சார் பிரச்சனை வரும்னு சொல்றாரு சார். என்ன வச்சு படம் யோசிக்கிறா இருப்போம். இந்த மாசம் நான் ஷூட் பண்ண வேண்டியது சென்சார் போட்டு எனக்கு படம் தெரியுமா சார்? சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிவா சார் நீங்களும் இருக்கீங்க, என்னென்ன பாடுபட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதனால உடனே நீங்க மேல வாங்க சார் சொன்னேன். அதனால தயவு செய்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சென்சாருக்கு ஒரு வழி, சென்சாருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வர இயக்குநர்களுக்கு உங்க கையில தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோனா. கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தோழர் சேகவேரா படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக ஒட்டுமொத்த குழு
நம்மளுடைய தலைவர்களோடு இங்க நின்றிருக்காங்க. ஒரு நல்ல நல்ல கைத்தட்டலோட உங்களுடைய உற்சாகத்தோட இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி திரையரங்குகள்ல வர இருக்கு. இன்னைக்கு அதுக்கான ட்ரெய்லர் லான்ச் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, தி ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம், இன்னும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much for doing the honors. We request you to kindly take your seats. Now I would like to welcome சட்டமன்ற உறுப்பினர், தலைவர், சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம், பேச அழைக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களினுக்காக ஓயாத போராடிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பேரன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல ஐயா முத்தரசன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமுருகன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மற்றும் பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும் எங்களுடைய திரையுலகின் ஒரு பொக்கிஷமாக இருக்கிற சத்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். சத்யராஜ் சார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம். அவரை போல ஒரு சின்சியரான, ஒரு உழைக்கக்கூடிய, ஒரு இயக்குநர்களோட அனுசரித்து போகக்கூடிய, ஒரு கதையை உணர்ந்து நடிக்கக்கூடிய, நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய சிவாஜி சாருக்கு அப்புறம் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே சத்யராஜ் சார் தான் 100% டைமிங்கை மெயின்டைன் பண்ற ஆக்டர். எங்களுக்கு அதை போல ஒரு ஒரு டிசிப்ளினா ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த தமிழ் சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் மீண்டும் வர சொல்லி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய எட்மன் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த விழாவிலே நான் முக்கியமாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும், மீண்டும் உள்ள வேலுமுருகன் அவர்களுக்கும், முத்தரசன் அவர்களுக்கும், மீண்டும் இல்ல அரசியல் ரீதி உள்ள அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், இது போல நிறைய சினிமா விழாக்களுக்கு நீங்களாம் முக்கியத்துவம் தர வேண்டும், நீங்களாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலேயே திரையரங்கில் படம் பார்க்கிற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. காரணம், இதுக்கான ப்ரமோஷன்ஸ் நாங்கள் ரொம்ப வீக்கா இருக்குது. காரணம் மக்களுடைய மனநிலை வேறையா இருக்குது. மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு தேர்தல் ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னைக்கு படம் எடுத்துட்டு இருக்கிற 90% தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கான விஷயங்கள் நிறைய அங்கே நடக்கல. அது மாதிரி இது நிறைய கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்க்காகவும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கும் போராடிட்டு இருக்கிறோம். இது எல்லா விதத்திலும் சினிமா நசிந்து கொண்டே இருக்கிறது. சினிமான்றது ஒரு ஒப்பற்ற தொழில். இது வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை சார். ஆக்சுவலா இது மக்களுடைய அத்தனை அவனுடைய கோபம், ஆசை, பாசம், காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிற இடம் சினிமா தியேட்டர். சினிமா அதுலதான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள். அதை விட்டுட்டோம்னா அந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கே கெட்டு போகும் இந்த சினிமா இல்லைன்னா. ஏன்னா அவனுடைய எல்லா விதையுமே இங்க தீர்த்துக்கிற இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஆடியன்ஸும் தியேட்டருக்குள்ள வராம, தியேட்டர் காஸ்ட் அதிகமா இருக்கு, கேண்டீன் காஸ்ட் அதிகமா இருக்குன்னு ஆடியன்ஸ் உள்ள வர்றதில்ல. அதே மீறி படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க் மொத்தம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது. இன்னைக்கு தோழர் சிகவரை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் எவ்வளவு ரூபாய் கிடைத்தாலும் அது தயாரிப்பாளருக்கு கிடைக்கும். ஆனா எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும். அது நஷ்டம் வந்தா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும். அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். அது போல இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க எல்லாம் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா உங்களால இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துட்டு போகப்படும், அதிக மக்களால் பார்க்கப்படும். இந்த விளம்பரங்கள், இந்த விழா அதிகமாக பார்க்கப்படும். அதன் மூலமாக இந்த படம் ஒரு நல்ல லாபத்தை எட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஆசை. இதே போல பல விழாக்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். எங்களுக்குள்ள குறைகளை கூட மத்திய அரசிலே சொல்லி எங்களுக்கு வேண்டுகிற சில சலுகை எல்லாம் தேவைப்படுகிறது. நாங்களும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அவற்றையெல்லாம் நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த விழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you so much, sir. இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய மேடையில் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி கலந்த வரவேற்பை அளித்துவிட்டு, கேமரா இருக்கா? நிறைய கேமரா இருக்கு. என்னதான் சொல்லாங்களா? தோழர் சேகுவேரா இந்த படத்துல அண்ணாச்சி நீங்க நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா வழக்கம் போல நான் நடிக்கலைங்க. இதனுடைய தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும்
அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகு பேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கோம், அந்த படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன உதறல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்களா பிரதர்ன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்கலேன், ட்ரெய்லர் பாருங்களேன், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாப்புல. இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போட்டாங்க, படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி. அண்ணன் சத்யராஜ் அண்ணன் வெளுன்னு வெளுத்திருக்காப்புல. யாரை வெளுத்திருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இது யாரை வெளுத்திருக்கான்றது நம்ம இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதானே இயக்குனர் அலெக்ஸ்? உண்மையிலே நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க. ஆமாம், சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குண்ணே. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. சத்யராஜன் ஒரு வாட்டி எல்லாரும் நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்து சொல்லிடுவோமா, அருமை. அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க, ஐயா திருமாவளவன் ஐயா இருக்காங்க, அன்னை முத்தரசன் இருக்காங்க, இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க. உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ தான் அந்த குரூப்பா? எங்க போனாலும் முன்னாடி வரும் உங்களுக்கு. அண்ணன் ரவிமரி அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசி அமர்ந்த சிவா அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிட்டு, இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க. இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம், சரியா? அதனால நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கு அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன். படம்லாம் பார்த்து படிச்சுட்டு மற்ற கதைகளை பேசுவோம். இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை உங்களை போலவே நானும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்க தம்பி வாங்க. ஆமா, இந்த தம்பி ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காப்புல. முதல் படமா தம்பி? இதான் முதல் படமா? வாழ்த்துக்கள். தம்பி தோற்றம்லாம் ஒரு வேற லெவல்ல இருக்கு. நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்கீங்க, உழைப்பு அதில் தெரியுது. அதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது நம்ம புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படைக்கு அடுத்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் அண்ணன் கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வாங்க சார், வெயிட் பண்றேன். வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீமை தான் போய் சேரும். அப்புறம் தங்கச்சி, உங்க பேர் என்ன? கல்யாணி. நீங்க கூல் சுரேஷ் அவர்கள் பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டுட்டீங்க. அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர், நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க கிட்ட பெருசா அறிமுகம் இல்லை, ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பூவோட சேர்ந்தாதான் இந்த நாறு மணக்கம், அதுக்காக சொன்னேன். நன்றி. ஏன்னா இது சாதாரண மேடை இல்ல, சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சகாப்தம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சனாதனத்தை எரிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சாமானியனுக்கும் உதவும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சட்டம் படித்த மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சக்கரை போல இனிக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல,
சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கிற மேடை. சோ இவங்க முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுருங்கம்மா. நன்றி நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள், அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடிச்சு காட்டுவார். அப்படியே ஏதோ ஒரு 10-20 படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டுவார். நானே கேட்பேன், பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா புதுசு தானே அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக, ஒருவேளை டேக் ஒழுங்காக வராட்டி விட ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லை, அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க, சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்காரு இல்லையா, அடிபட்ட மாதிரி ஃபைட்லாம் தான் அப்படின்னு இருப்பாரு. அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்ட்ல அப்படியே தான் இருப்பாரு. ஏன்னா ஃபைட் பண்ணும்போது, நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு வெறியோட தான் அடி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க. அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான். ஏன்னா நான் எனக்கு அவரோட காம்பினேஷன் தான். நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க. அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார், அண்ணா அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க, அமைதி படம் பார்த்துருப்பாங்கல்ல. வெப்பமான சத்தியமாக சொல்கிறேன், ப்ரொடியூசர் 100 தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டர் நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக இந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க, உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கு. நான் பார்த்தேன். நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு. இதில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில், தோழர் சேகுவரா படத்தில் நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப். ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் 50வது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்க. 50வது நாள் படத்தை நான் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் பாருங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தோட பேர் தோழர் சேகுவரா. தோழர் சேகுவரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும், அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார். நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா. இல்லை சார் அது வேற படம் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேர் தெரியல, அப்படி துப்பாக்கியில் வச்சுன்னா அப்படி இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனா இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கமல் சார் பிக் பாஸ்லேருந்து விலகிட்டாரு. விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்றாங்க, எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் நடைமுறையில வந்தாக்க நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு. என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கியிருக்காரு. இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும்
அப்படின்ற நீங்க வேற எதனா மாத்தி எழுதிடாதீங்கப்பா. அதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. கமல் சார் நல்லவர் தாவா, அவர் ரொம்ப நல்லவர், சரியா? அதனால அது இது நினைச்சாதீங்க. என்னுடைய கருத்தை சொன்னா விஜய் டிவியில அவங்க சொன்னதை நான் சொன்னேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதே மாதிரி சத்யராஜ் சார், எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அவரை பார்த்ததில்ல. ஆனால் நான் வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் குதிரையில் போனேன். அந்த இந்தியன் தாத்தா அட்ரஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அப்படி குதிரையில் போனேன். நிறைய பேர் கமெண்ட்ல இது வந்து இந்தியன் தாத்தா கிட்டப்பா, இது வந்து இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல முக்காவாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேணா அது கிண்டலா நினைக்கலாம். நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பத்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடிச்சாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது. ஐ மீன் அவர் உயரமா இருக்காரு, அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் ஏதோ கமெண்ட்லயாச்சும் என்னை அவரையும் இணைச்சு வச்சு பேசுனீங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னன்னு தெரியல, நான் டோல்கேட்ல போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டுற போறாங்க இல்ல, ஒருவேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து பிடிச்ச நீங்க வந்துருவீங்களா சார்? நீங்க பாட்டுக்கா சார் உங்களை நம்பிதான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாக்க என்ன ரிலீஸ் பண்ண ஆள்லாம் போயிடும். வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றேன். நான் ஒரு டோல்கேட்ல போகும்போது என்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நான் வணக்கம் தம்பினா அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு இதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வருமா என்னன்னு வேற தெரியல, செல்ஃபி எடுத்துட்டு அனுப்புவாங்க. அப்போ அந்த ஐயாவோட டோல்கேட் பேர் சொல்லப்பா, அந்த டோல்கேட்டு கிட்ட போக மட்டும் விடவே மாட்டாங்க. அது இல்லப்பா, வேற ஊர் அது. அந்த ஊர்ல வேற ஊர், நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்றேன். அந்த ஊருக்கு மட்டும் விட மாட்டாங்க. என் தாயின் மீது ஆணையா சொல்றான், தில்லா காரை விட்டு இறங்கி நிப்பேன். ஓ இது எந்த டோல்கேட்டு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, பழசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷால வர டைலாக் மாதிரி தான் சொல்லுவேன். ஐயா வணக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சும்மா மேடைக்காச உண்மையில நடந்தது. என் கூட ஏன்னா தட்டுங்களா, உண்மைதான்டா. என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன். அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், வேல்முருகன் ஐயா அவர்களை. இருந்தாலும் என் இதயத்தோட கலந்து இருக்கிறாரு, என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ரவி மரியா சார் வந்திருக்காங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்றக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூழு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பா கொடுப்பாங்க. இமான் அண்ணாச்சி அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசிப்போம். அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பேசிட்டே வருவோம். அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார், இல்லை கூழு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவாரா படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த தங்கச்சிட்ட சொன்னேன் கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு. ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றேன்னா, ஒருவேளை 2026 அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்களோட நான் கூட்டணி வைக்கலாம், வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம், முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம். அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா. ஏன்னா நான் இங்க வந்தப்ப 3 பேருக்கு மாத்தி மாத்தி வணக்கம் வச்சாங்க, பார்க்கவே இல்லை. இதை வந்து நான் எதுக்காக சொல்றேன், எனக்கு வந்து அவங்க அறிமுகம் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க. முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் அவன் யாராவது பழசெல்லாம் மறுபடியும் கிண்டிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். அந்த டோல்கேட் மட்டும்லாம் உண்மை இல்லை, நான் தூங்கும்போது கண்ட கனவு அது. நீங்க பாட்டா ஏற்கனவே நான் காரை விட்டு இறங்கும்போது கேட்டேன், வெறும் போலீஸா நினைச்சு, எதுக்குப்பா போலீஸ் அப்படின்ற. சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரியவங்க வராங்க, அப்படியா நான் வேற எதுனான்னு சொல்லி இப்பவே கையோட கூட்டிட்டு போயிட போறாங்க. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே யூடியூபர்ஸ் அவங்க இவங்கன்னு புடிச்சு போட்டுன்னு இருக்காங்கல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால உங்கள் அனைவருக்கும், வாழ்த்த வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு வந்து சென்சார்ல 42 கட்டு கொடுத்திருக்காத சொல்றாங்க.
42 கட்டு. அடுத்த வாரம் படம் ஹிட். அடுத்த மாசம் படம் ஹிட். இப்ப கைய தட்டு. என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பெரியவங்கள. நன்றி நன்றி நன்றி. ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இது சாதாரண மேடை இல்ல அப்படின்னு நிறைய சொன்னீங்க. உண்மையாலுமே இது அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மாபெரும் புரட்சியாளரின் பெயரை தாங்கிய இப்படத்தின் தயாரிப்பாளர் மேற்பிற்குரிய அருமை நண்பர் எட்மண்ட் பிரபு அவர்களே, அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்த இயக்குனர் செல்வகுமார் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் மிக இளம் வயதில் மிகச் சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடகத்தினூடாக தந்திருக்கின்ற அலெக்ஸ் அவர்களே, இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் அடக்குமுறைகளுக்கு விரைவில் ஒரு முடிவு எட்டுவதற்காக ஏற்கனவே இதே அரங்கில் என்னை பணித்திட்ட என் அன்புக்குரிய அண்ணன் தொல் திருமா அவர்களே, என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, திரைத்துறையில் நான் ஒரு மாத காலம் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று அங்கு பயணித்த போது தமிழ்நாட்டின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசிய போதும் திரைத்துறையை சார்ந்த அமர்வில் அங்கு நம்முடைய தமிழர்கள் எழுப்பிய கேள்விகளில் நான் மிக நெஞ்சுரத்தோடு நெஞ்ச நிமிர்த்தி திரைத்துறையிலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கின்ற உண்மையான ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் என்று அந்த அரங்குகளில் பதிலளித்தேன். சேக்குவராக பாத்திரத்தை ஏற்று மிகச் சிறப்பாக நடித்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு இந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் தன்னுடைய வாய்ப்பை தந்த அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும், இந்த மேடையில் ஏற்கனவே என்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் சிவா, அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் பாவனாவினுடைய தாய் மாமனாக நடிக்க தெரியாமல் நடித்திருப்பேன். இங்கு கூல் சுரேஷ், அவரை யூடியூப்ல சினிமா விமர்சகர் அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப கூலா எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய வைத்தார். அவர் வணக்கம் வைக்கலன்னு சொன்னாரு. வந்த உடனே அவருக்கு நான் பெரிய கும்பிடு போட்டு தான் உள்ள வந்தேன். அவர் என்னை நோக்கி கும்பிட்டார், நான் அவரை நோக்கி கும்பிட்டேன். கூல் சுரேஷ் அவர்களுக்கும் சிறந்த நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும், எங்க அண்ணாச்சி சன் டிவி இன்னைக்கு வளர்ந்து உலகத்தின் பல முனைகளில் இருக்கிற அன்றைய குழந்தை நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிக பிடித்தமான குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தாருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான கலைஞன் நம்முடைய இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் KMS பாலமுருகன் அவர்களுக்கும், எங்க அண்ணன் கரிகோல்ராஜ் உள்ளிட்ட மிகப்பெரிய ஆளுமைகள், பின்வரிசையில் எண்ணற்ற இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்காக உழைத்திட்ட பல துறை வல்லுநர்கள், எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், பல்வேறு மிகச்சிறந்த ஆளுமைகளாக வருகிறது அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், என்னோடு வருகின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் உள்ளிட்ட என் தோழமை உறவுகளுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் கட் செய்யப்பட்ட காட்சிகள், தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள். எது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒலிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல். அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம், கருவாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அந்த 3 கருத்துக்களையும் இன்றைய இந்திய தணிக்கை துறைக்கு எதிராக அண்ணன் திருமா அவர்களும், முத்தரசன் அவர்களும், வேல்முருகன் அவர்களும், அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மண்ட் பிரபு போன்ற மிக
சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்களை இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி. இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, அவர்கள் படுகின்ற பாடுகளை, அவர்களுடைய துன்பங்களை, துயரங்களை இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவருடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல. இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான, அருவருக்கத்தக்க, மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை, வன்மங்களை, வன்முறைகளை, ஆணவ படுகொல்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து, உணவு கரியின் காட்சியிலிருந்து, அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதூக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள். நான் கேட்கிறேன், அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அதை தடை செய்திருக்கலாம். ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும். ஆக அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தன் சார்ந்த சாதி ஆதிக்கத்தின் வெளிப்பாடை உணர்த்துகிற மிக அற்புதமான வசனங்கள். கடைசியாக அந்த குழந்தை அழுகின்ற அந்த காட்சியில் அந்த ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார்கள். இதிலே இது போன்ற ஒரு குறைந்த நிதியை கொண்டு படத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒளிப்பதிவாளரிலிருந்து, இசையமைப்பாளரிலிருந்து, ஒவ்வொரு துறை சார்ந்த நடிகர்களும் தங்களுக்கு ஏற்பளிக்கப்பட்ட அந்த கதையின் பாத்திரத்தை மிகச்சிறப்பாகவே செய்திருப்பதாக நான் அறிகிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் தடை செய்யப்பட்ட வெட்டி 42 கற்குழுத்து தூக்கப்பட்ட காட்சிகளின் சில பகுதிகளை எனக்கும் காண்பித்தார்கள். உண்மையிலேயே அது வேதனையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோல விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட நமது சிறுபான்மை மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த காட்சியை இதுபோன்ற திரைத்துறையின் ஊராக பயன்படுத்துகின்ற போது அது மக்களிடத்திலே சென்று சேர்ந்துவிடும். மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும், ஒரு சமூக புரட்சி ஏற்படும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை அவர்கள் திட்டம் போட்டு வெட்டி தூக்கியிருக்கிறார்கள். இங்கே யூடியூபர் நண்பர் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு 42 அந்த காட்சிகளில் அவர்கள் இது இடஒதுக்கீடை குறித்து பேசுகிறது, சமூக நீதியை குறித்து பேசுகிறது. இது சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருந்து வருகின்ற ஒரு சிந்தனை உள்ள, பகுத்தறிவுள்ள ஒரு தயாரிப்பாளர், இயக்குனரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும்? இன்றைக்கு நீட்டில் இருந்து, நெட்டில் இருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தின் இளையோரை, முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை, அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம். இன்றைக்கு சென்னை ஐஐடி, ஏஎம் போன்ற உயர் கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் 3% 97% குறித்த வசனங்கள். ஆம், இன்றைக்கும் 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு 3% அந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள். இதை எங்கள் இளைய தலைமுறைக்கு விஜய் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்றுத்தந்த உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு மறுதலித்து பேசுகின்ற எம் உறவுகள் இந்த இடஒதுக்கீட்டுடைய தாற்பரியத்தை புரியாமல் இருக்கிறார்கள். அந்த தாற்பரியம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தில் வருகின்ற காட்சி 2000 ஆண்டுகளாக
மறுக்கப்பட்ட உரிமை என்கிறதை அவர் அழகாக அந்த காட்சியினூடாக அற்புதமாக அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள். ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெறுகின்ற இந்த மக்கள் இந்த இடங்களில் வருவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் கூட நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமை பொறுப்புகளை, எடிட்டிங் இன் சீஃப் என்று உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கின்ற அந்த 3% வருகின்றவர்கள் அங்கேயும் நமக்கான தடையை போடுகிறார்கள். ஆக இதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு இந்த சமூக நீதி இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும். இந்த சமூக நீதி மண்ணாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்கிற மகத்தான நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னேத்தி ஏறுகள் இந்த மண்ணில் செய்திட்ட தியாகங்கள், அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாளைய தலைமுறைக்கு இது போன்ற மிகப்பெரிய ஒரு காட்சி ஊடகத்தின் ஊடாக, அதுவும் திரைத்துறையின் ஊடாக இந்த செய்திகளை எடுத்துச் செல்கின்ற இது போன்ற படங்களை இன்றைக்கு சென்சார் போர்டு ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள்? அங்கு நமக்கான குரல்கள் இல்லையா, நமக்காக பேசுவதற்கு இல்லையா என்கிற அந்த நிலையை அந்த ஒட்டுமொத்த சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினர்களின் ஒரு பக்கம் நிறுத்தி இந்த நியாயத்தை, இவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற அநீதியை நாளை இந்திய நாடாளுமன்றத்தில் என் அண்ணன் திருமா அவர்கள் ஓங்கி ஒலிப்பார். இந்த அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த உடனேயே டெல்லி நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமா, கனிமொழி போன்ற, திருச்சி சிவா போன்ற மிகச்சிறந்த நம்முடைய தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்டேன். ஒரு பொருளை குறித்து மிக ஆழமாக, அறிவுபூர்வமாக, வரலாற்று ரீதியாக, சட்ட ரீதியாக மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில், அது SC ST இன மக்களாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையாக இருக்கலாம், அனைத்து மனிதகுல மக்களின் பிரச்சனைகளுக்கு மிக ஆழமாக அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் திருமா அவர்கள் வளர்ந்து வருகிறார். ஆக அவரும் நானும், அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும், அண்ணன் சத்யராஜ் போன்றவர்களும் சேர்ந்து இங்கே வீட்டிருக்கிற அண்ணன் இமான் அண்ணாச்சியில் தொடங்கி கூல் சுரேஷ் வரையில் திரைத்துறையில் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக போராடுகின்ற தமிழ் சமூகத்தின் உறவுகளை கைகோர்த்து விரைவில் இந்த ஆதிக்க கொட்டமடிக்கின்ற, ஆதிக்க திமிரோடு நடந்து கொள்ளுகிற தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக திரைத்துறையிலும் காட்சி அமைக்கின்ற இது போன்ற தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் அரை மணி நேரம் 42 கட்டு 72 கட்டு என்கிற அளவில் இந்த முழுமையான சொல்ல வேண்டிய செய்தியை எமது தமிழக மக்களுக்கு எடுத்துச் செல்ல மறுக்கின்ற அந்த சென்சார் போர்டு என்கிற அந்த ஆதிக்க கோட்டை விரைவில் உடைத்தெறிவதற்கு என்றுதான் சொன்னேன். நான் கேட்டை உடைத்தெறிந்தது போல் என்று நான் சொல்லவில்லை. ஒரு ஜனநாயக ரீதியான, அது என்னுடைய பாணி போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் திரைத்துறையை ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பேன், எதிர்த்தாலும் கத்தி படத்தில் சத்தியம் திரையரங்குக்கு என்ன நேர்பட்டது என்பதை பலர் அறிவார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனையில் என்னை ஒருமுகப்படுத்திக் கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க போராட தொடங்கினால் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அது மக்களை அணிதிரட்டி நடத்துகிற போராட்டம். ஆனால் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தின் ஊடாக, இதற்கான துறையின் அமைச்சரின் ஊடாக இதை வலியுறுத்தி, இது போன்ற தயாரிப்பாளர்கள், இயக்குநருடைய அந்த படங்களில் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை, சொல்ல வந்த செய்திகளை முழுவதுமாக இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பை அண்ணன் திருமா அவர்களும், அண்ணன் முத்தரசன் தலைமையில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், இன்னும் இந்த தமிழ்துறையில் இன்னைக்கு அண்ணன் சிவா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், இன்னைக்கு சினிமா குறைந்து கொண்டே வருகிறது, பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று. எல்லாம் யூடியூப், வாட்ஸ்அப், அப்புறம் ஏதோ வந்துருது, அதனால மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும், அலெக்ஸ் அவர்களும், நம்முடைய செல்வகுமாரன் போன்றவர்களும், இன்னும் எத்தனையோ இந்த சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால், தங்கள் சுய சிந்தனையால், தங்கள் திறமையால், தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வழித்தெடுக்கின்ற இது போன்ற
படங்கள், காட்சிகள், கதைகள் அப்புறப்படுத்தாமல், வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்க படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்க கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமா முத்தரசன், அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையாவே இந்த இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எனது பேரன்பிற்குரிய தோழர் திருமா அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்று கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே, நமது அனைவருடைய நன்மதிப்பிற்குரிய கலைஞர் சகோதரர் சத்யராஜ் அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய இம்ரான் அவர்களே, எனது அருமை தம்பி ரவி அவர்களே. ரவி எங்கள் ஏற்று விட்டு பையன், சின்ன குழந்தையிலிருந்து ரவியை நல்லா தெரியும். இன்னைக்கு திரைப்பட துறையில் நல்ல மிகச்சிறந்த வில்லனாக இந்த கதர் வேஷ்டி, இப்போ இந்த பேண்ட் சட்டை பார்க்குறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. கதர் வேஷ்டி, கதர் சட்டை நல்லா ஒயிட்டாக போட்டுட்டு வில்லனா சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்காரு. மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் மேடையில் சதீஷ் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச்சும் மடக்கி பேசி கைத்தட்டல் நிறைய வாங்கிட்டு போயிட்டாரு. சுரேஷ் 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 மற்றும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பெருமக்களே, படத்தின் தயாரிப்பாளர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, திரைப்படத்தில் பங்கேற்று சிறப்பாக தங்களது பணிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களே, ஊடக நண்பர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பம், நம் அனைவருடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை ஏதாவது பாதகமா போயிருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா சென்சாரை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. சில காட்சிகளை போட்டு காமிச்சாங்க, பாடல் உட்பட சில காட்சிகள், குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் பேசுகிற வசனங்கள் இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நல்லா பண்ணியிருக்காங்களே, நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு. பின்னாடி உட்காந்துருந்த கலைஞர் சத்யராஜ் சொன்னார், இதெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னாரு. அதாவது உயிரை எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். எது தேவையோ அதை எடுத்துட்டாங்க. இதை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய இயக்குநர்கள் பலர்லாம் சொன்னாங்க, இது மாதிரி அரசியல் கட்சிகளில் இருக்கிற நாங்கள், குறிப்பாக தோழர் திருமா, வேல்முருகன், முத்தரசன், இவங்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
உதவி செய்கிறது மட்டுமல்ல, நான் பொதுவாக சொல்றேன். ஏன்னா இங்க பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் இங்க இருக்கலாம். அதனால எந்த ஒரு கட்சியை குறித்தும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதற்கு விரும்பவில்லை. அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதிலிருந்து யாரும் விலகியிருக்க முடியாது. இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம். எல்லோரும் ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான். அதை மீறக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவருடைய வேண்டுகோள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சண்டையிட்டதே அந்த பிரச்சனை தான். ஏதோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல. அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அச்சம் இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டோம். ஏன் அதை வலியுறுத்தி சொல்றோம்? எல்லா மேடையிலையும் அதான் பேசுறோம், இந்த மேடையிலையும் அதான் நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமைகளை நிறைய வழங்கியிருக்கிறது, கடமைகளையும் வழங்கியிருக்கிறது. உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது, கடமைகளையும் வழங்கியிருக்கிறது. நம்முடைய அரசு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய படத்துல அந்த காட்சியை தான் எடுத்துட்டாங்க. இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. என்ன மாதிரி உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது? இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் சுயமாக சிந்திப்பதற்கும், தான் சிந்தித்ததை வெளியிடுவதற்கும், பேசுவதற்கும், எழுதுவதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு. சென்சார்னா வேற என்ன? ஒரு திரைப்படத்துல ஒரு கருத்தை சொல்லுவதற்கு ஒரு இயக்குனர் அல்லது ஒரு கதையாசிரியர் விரும்புகிறார். அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த உரிமை எனக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கு. எவனும் எனக்கு யாசகம் தர வேண்டியதில்லை. யாரும் எனக்கு அவங்களுடைய அன்பாலேயோ அல்லது பிரிவாலேயோ வேறு மாதிரி எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த நாடு, நான் இந்திய குடிமகன், நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் வாழுகிறேன். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறோம். யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். ஆனா வாக்களிக்கலாங்கிற உரிமை எது வழங்கியிருக்குது? அரசியலமைப்பு சட்டம் தான். ஏற்கனவே 21 வயசு, அதுக்கு பிறகு 18 வயசு. 18 வயது வந்த அனைவரும் வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலையும் 100% வாக்குப்பதிவிற்காக பெரும் முயற்சி எடுக்கிறது. பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. பெரும் செலவு செய்து 100% வாக்காளர்களும் வாக்களித்து விட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய, நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை. அந்த உரிமை 100% பயன்பட வேண்டும் என்று சொன்னால், கருத்து நான் சுயமாக சிந்தித்து கருத்து சொல்லுவதற்கும் எனது அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை வழங்கியிருக்கிறது. அதையும் மறுக்கிற? அது எதற்காக மறுக்கணும்? எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த வசனம்லாம் விட்டுருங்க. நாஞ்சில் சம்பத்தினுடைய பெயரு இந்த படத்துல அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரை என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஐயாதுரை என மாற்றப்பட்டிருக்குது. அண்ணாதுரை என்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் இருக்கக்கூடாது? அண்ணாதுரைங்கிற பெயர் இருந்தா என்ன தப்பு? அல்லது நாளைக்கு இன்னொரு படத்துல திருமாவளவன் அப்படின்னு ஒரு பேர் இருந்தா அது என்ன பேர் தானே அது? அந்த பேர் இருந்தா என்ன தப்பு? அண்ணாதுரைங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் உண்மையில் அந்த தணிக்கை குழு, சென்சார் போர்டு ஒரு நேர்மையாக செயல்படவில்லை என்பதற்கு இதைவிட சான்றுகள் அதிகமாக தேவைப்படாது. ஒரு பெயரைய தந்தை பெரியாரா சத்யராஜ் நடிச்ச படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்தோம். குஷ்பு அவர்கள் மணியம்மையா நடிப்பார்கள், அந்த படமெல்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கோம். அப்ப நீங்க படத்தை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? அண்ணாதுரை பெயர் என்ற பெயரே வரக்கூடாது இந்த படத்துல அப்படின்னா பெரியார் படத்தை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க?
பராசக்தியை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? பராசக்தியை காட்டிலுமா ரொம்ப தீவிரமான வசனங்கள் படம் அதுக்கு பிறகு வந்த மாதிரி என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன விரும்புறாங்க? சென்சார் போர்டு என்ன விரும்புகிறது அப்படின்னா கொள்கையற்ற படம் வேண்டும், அவ்வளவுதான். கொள்கை இல்லாத படம், வெறும் நகைச்சுவை, காதல், சண்டை, குத்து வெட்டு. அண்ணன் ஒரு படத்துல பஸ் முதலாளி அடிச்சிருப்பாரு, நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட்டைய கிளப்புற படம், பஸ் ஓனரு, அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? அது நல்லா மத்தியானம் நிறைய சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதை செல்ல போட்டு பார்த்துட்டு இருந்தா ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, செரிக்கும். பெரிய கோடீஸ்வரர் வீட்டு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு பிறகு விகடகவின்னு வைப்பாங்க. நீங்க போயிருக்கீங்களா? போனது இல்லையா? விஷயம் என்னன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்போம், அல்லது ஒரு சீரியஸான புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போம். படிக்க கூடாது, சீரியஸா விவாதிக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சோன்னே சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே திருமணம் முடிஞ்சோடனே 3 காலையில இது பந்திக்கு இது திருமண பந்தலுக்கு வரும்போது சந்தனம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே காலையில மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பிட்டோன்னு மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க. சந்தனத்தை எடுத்து வயிறெல்லாம் பூசிக்கணும் செரிக்கிறதுக்காக. அங்க உட்காந்து வெத்தலை சீவல் போட்டுக்கிட்டு நல்லா விகடகவி நடத்துவாங்க, ஒரே நகைச்சுவையா. அந்த மாதிரி வெறும் நகைச்சுவையா படம் ஆரம்பிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்ல வர்றீங்க? அதனால சமுதாயத்திற்கு என்ன பயன்பட போகுது? ஒரு புத்தகமோ அல்லது ஒரு கதையோ அல்லது ஒரு கட்டுரையோ ஒரு திரைப்படமோ ஒரு பாடலோ அது என்ன ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா இது இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறது? ஒண்ணுமே இல்லாம வெரிசா சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பயன்? அதனால என்ன பயன் ஏற்படும்? எந்த பயனும் ஏற்படாது. விளைவுகள் ஏற்பட சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், இடஒதுக்கீடு 10% ஒரு வசனம் வரும், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியாயமா? அது 10% கொடுத்தது நியாயமா? உட்படுத்த வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இப்ப சட்டம் அமுல்ல இருக்கு. என்ன நியாயம் அது? 10% இடஒதுக்கீடு கொடுக்கிற அளவிற்கு எண்ணிக்கை இருக்கா? அந்த எண்ணிக்கை இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த எண்ணிக்கை இருக்கா? எண்ணிக்கை இல்லை. ஆனா 10% அதிகாரம் இருந்தது, 10% கொடுத்தாச்சு. 10% பயன்பட்டு இருக்கிறாங்க. நீ எல்லா இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமா ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க, ஒட்டுமொத்த கணக்கெடுப்பு ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறீங்க, அதுல எல்லாமும் கேட்குறீங்க. அதுல கடைசி காலமா ஒரு காலம் என்ன ஜாதி, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் இதுக்காக தனி செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது வருமானம் மற்றது எல்லாம் கேட்குறீங்க, படிப்பு கல்வி எல்லாம் கேட்குறீங்க. கடைசி காலமா ஏற்கனவே இருக்கிற காலத்தோட ஒரு காலம் போட்டு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் எந்தெந்த ஜாதியில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அதுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பண்ணுங்க. யாருக்கும் கூட சொல்ல வேண்டியதில்லை, அது மாதிரி பண்ணுங்க. ஆனா அப்படி பண்ணாம 10% குறிப்பிட்ட ஜாதிக்கு முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. அது என்ன? இந்த படத்துல அந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப நடக்கிறது என்ன சொல்றாங்க, நடக்காத சொல்லி இல்ல. என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, நாட்டில் சமூகத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அத ஒரு படத்துல சொல்றாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த வசனம் இருக்கக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? இதுல சொன்னது இந்த சமூகத்தில் இல்லாத விஷயம் எந்த விஷயமும் அதுல கிடையாது. சேரின்னு சொல்லலாம், பல படங்கள்ல சேரின்னு வந்திருக்குது. ஆனா அக்ராரம் சொல்லக்கூடாதா? அக்ராரம் ஒண்ணு இருக்குல்ல, சேரி எப்படி இருக்குதோ அதே மாதிரி அக்ராரம் இருக்குல்ல, இன்னைக்கும் இருக்குல்ல, அக்ராரம் இருக்குல்ல. அக்ராரம் எங்க இருக்குங்கிறது அது வேற விஷயம்.
சேரி எங்க இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியாது. சேரி பள்ளத்துல இருக்கும், அக்ரஹாரம் மேட்டில் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. பொதுவா சேரின்னு பேசிட்டு இருக்கோம், பொதுவா அக்ரஹாரம்னு பேசிட்டு இருக்கோம். சேரி எங்க இருக்கு, எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது, அக்ரஹாரம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு வெள்ளம் வந்தா கடும் மழை பெய்தா ரவிக்கு தெரியும், திருவாரூர் மாவட்டத்தில் இருந்ததுனால தெரியும். கடுமையான வெள்ளம் வரும், 2 நாள் 3 நாள் சேர்ந்த மாதிரி மழை பெய்யும், கடுமையான வெள்ளம் வரும். வந்தால் சேரிகள் அடிச்சுட்டு போகும். அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் தண்ணியில் மிதந்து போகும். அக்ரஹாரம் தண்ணி போகாது, ஏன்னா அது மேட்டில் இருக்கும், அது மேலான பகுதியில் இருக்கும். அப்போ அக்ரஹாரம் சேரிங்கிற வார்த்தையை நீங்கள் எத்தனை படத்தில் வேணாலும் பயன்படுத்திங்க, அதுக்கு சென்சார் கிடையாது. ஆனால் அக்ரஹாரம்னு சொன்னால் ஏன் அலறீங்க, அந்த எடுக்கணும்னு ஏன் சொல்றீங்க? அப்ப என்ன விரும்புது சென்சார், என்ன விரும்புதுன்னா எந்த கொள்கையும் அற்ற கொள்கை இல்லாத ஒரு படம். அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எத்தனை படம் வேணாலும் எடுத்துக்க, எத்தனை படத்தை வேணாலும் ஓட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு பட தயாரிப்பாளர் அவர் நம்பி முதல் போடணும். ஒரு நல்ல கதையா இருக்கலாம், அந்த நல்ல கதைக்கு முதல் போடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை, துணிச்சலாக அவர் முதல் போடணும். அப்புறம் இந்த படத்தில் இயக்குனர் ரொம்ப இளைஞர், ஒரு சின்ன இளைஞர், ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காரு. அவரோட அவங்க அம்மா எதுக்கும் கொஞ்சிருக்கிறாங்க. 10 இடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, வந்துருங்க வந்துருங்க அண்ணன் திரும்ப வராரு, நீங்களும் வந்துருங்க நீங்களும் வந்துருங்கன்னு. ஏன்னா நம்ம பையன் ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு, அது எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அப்போ எல்லாருமே ஒரு ஒரு இளம் தலைமுறை, அடுத்த தலைமுறை திரைத்துறைக்கு அறிமுகம் ஆகுது. அது அறிமுகம் ஆகிற பொழுதே அது எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு பாருங்க. இந்த பட தயாரிப்பு முதல் போட்டவர் என்ன நினைப்பாருப்பா, ஏண்டா இந்த பையனோட நம்பி நம்ம பணம் போட்டோம், நிச்சயமா நினைப்பாரு. ஏன்னா அவருக்கு பணம் லாபம் இல்லைன்னாலும் போட்டது திரும்ப வரணும்ல. ஏன்னா இது எந்த செலவையும் நீங்க நிறுத்த முடியாது, எல்லா செலவும் செய்து முடித்த பிறகுதான் படம். அதுக்கப்புறம் அது தியேட்டருக்கு அது வரணும், சென்சார்ல இருந்து தப்பிச்சு வரணும், அப்புறம் தியேட்டர் கிடைக்கணும். இது பார்த்தா 2 மணி நேரம் படம் ஓடுது, பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை என்று ரசிகர்கள் சொல்ற பொழுது அவங்களும் ரைட் அது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா மாத கணக்கில் இதுல படுற சிரமம் துன்பம் துயரங்கள் இருக்க, அது சாதாரணமானதல்ல. நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தவரையில போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். மிகுந்த சிரமப்பட்டு ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து, சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கதையை தேர்வு செய்து, அந்த கதையை படமாக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்து, ஒரு சின்ன ஒரு சத்யராஜ் அவர்கள் ஏராளமான படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு சின்ன இயக்குனர்கிட்ட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இவரை பார்த்தா இயக்குனர் யாராச்சும் அங்கீகரிப்பாங்களா? பார்த்தா ஒல்லியா இருக்காரு ஆளு, ஒரு தடகடகமா ஒரு படவடமா அந்த மாதிரியும் இல்லை, ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காரு. ஆனா அவரு கீழே நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம், நடித்தது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி பலரும் கலைஞர்கள் இதில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருங்க. சமூகம் மாறிக்கொண்டே தான் இருக்குமே தவிர சமூகம் பின்னால ஒருபோதும் போகாது. மேலும் மேலும் மாற்றங்கள் தான் ஏற்படும். இன்னைக்கு தடை செய்யப்பட்ட 42 கட்டுன்னு சொல்றாங்க. இந்த 42 கட்டும் நிரம்பிய படமாக நாளை இன்னொன்னு வரும், எவனாலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கு தடுக்கலாம். நீங்க பார்லிமெண்ட்ல பேசுங்க பார்லிமெண்ட்ல பேசுங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப பேர் இந்த பார்லிமெண்ட்டை பத்தியும் சட்டசபை பத்தியும் தெரியாமலே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. திருமாவளவனுக்கு எத்தனை நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு? 2 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், திரும்ப 1 மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறான். அவர் 4 மணி நேரம் பேசுவாரு. அந்த ஆற்றலும் திறமையும் அவருக்கு உண்டு, அனுமதிக்கணும்ல. அங்க எண்ணிக்கை அடிப்படையில் தான், எண்ணிக்கை அடிப்படையில் தான். அங்கேயும் கூட என்ன விரும்புறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப பேச நினைக்கிறாங்க. நாடாளுமன்றம் என்பது இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே அப்படிதான். அங்கு முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும், முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும்.
நம்ம இவங்க முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க. நம்ம சுந்தரவல்லி முதல்ல அவங்க தான் பேசிட்டு போயிட்டாங்க. நாடாளுமன்றத்தில் நடந்ததை சொன்னாங்க. ராஜ்யசபாவில் சபைக்கு தலைமை தாங்கிற தலைவர் அவரே வெளிநடப்பு பண்றாரு. எதிர்கட்சி தான் பொதுவாக வெளிநடப்பு பண்ணுவாங்க, அவரே வெளிநடப்பு பண்றாரு. ஏன்னா தான் நினைக்கிறபடி நீ பேச வேண்டும். இது என்ன ஜனநாயகம்? இங்க சென்சாருக்கு வந்துட்டீங்க. பாராளுமன்றத்திலேயே அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேசவில்லை என்றால் மைக்கு துண்டிக்கப்படுகிறது, பேச நேரம் குறைக்கப்படுகிறது, பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. அப்ப ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் வெற்றி பெறுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற இந்த சென்சார் தடையெல்லாம் தகர்த்தெறியப்படும். உண்மையான ஜனநாயகம் இல்ல, எந்த இடத்துலயும் இல்ல. நீங்க படத்துல சென்சார் பண்றது வெளிப்படையாக தெரிகிறது. என்னென்ன காட்சிகளை ரத்து செய்து எடுத்து விட்டாருன்னு நீங்க போட்ட காமிக்கிறீங்க, எங்கள்கிட்ட அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பொதுவாக திருமாவை வேல்முருகனும் முத்தரசனா ஒரு மாநாட்டுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அவசியம் வந்துருந்தாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையை சொல்றதுக்கு தான். அப்படி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லுவதற்கு அங்க தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தீர்மானம்லாம் நிறைவேறணும், அதுக்கு பாருங்க. சரி, இங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனோம்னா இங்கேயும் பிரச்சனை தான். அதுக்கு தான் எங்களை கூப்பிட்டுருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேயும் பிரச்சனை தான். அப்ப எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? விடயத்தோட எல்லா இடத்துலயும் பிரச்சனை அப்படின்னா என்ன காரணம்? உண்மையான ஜனநாயகம் தலைக்கவில்லை, அவ்வளவுதான் காரணம். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இது நபர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ரவி ஒரு கட்சி ஆதரிக்கலாம், அண்ணன் இமாம் ஒரு கட்சி ஆதரிக்கலாம், அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அதனால நான் தலையிட விரும்பல. ஆனால் நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும், அது முற்போக்கு கட்சியா, பிற்போக்கு கட்சியா, வலதுசாரியா, இடதுசாரியா, அதெல்லாம் ஒரு பக்கம். உண்மையான ஜனநாயகம் இருந்தால் ஒழிய நாம் பேசுகிற விஷயங்களுக்கு முடிவு காண முடியாது. ஆகவே ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது, திரைப்பட துறையிலும் இருக்கிறது. அவ்வளவுதான். இங்கேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி சொல்றதுனால இந்த பிரச்சனையை தட்டி கழித்து கொண்டு போவதாக அர்த்தமாக்கி கொள்ள வேண்டாம். இதற்கான சண்டையை போடுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக உறுதியாக மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தயாரிப்பாளரோ இயக்குனரோ படத்தில் நடித்த கலைஞர்களோ சோர்வடைய வேண்டாம், நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள். இந்த படம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல முற்போக்கான படங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று, அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும், திரைப்படத்துறை சார்ந்த அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை அளித்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில காண முடியாத முகங்கள். மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சளைக்காமல் போராடி கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே, புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று கொள்கை முழக்கங்களை எழுப்பி வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, பேசிவிட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே, மற்றும் இங்கிருக்கும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூல் சுரேஷ், உங்க பேரை தூள் சுரேஷன் கூட வச்சிடலாம். கூலா இல்ல, தூளா இருக்கீங்க. கூல் சுரேஷுக்கு பதிலா தூள் சுரேஷன் கூட அவர் பேரை மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு 250 படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்துல போய் நடிப்பேன். அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலா மகிழ்ச்சி வரும், ஓடலன்னா வருத்தம் வரும். ஆனா நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது ரொம்ப சில படங்கள் தான். சில படங்கள் சொல்றதை விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது தந்தை பெரியாரா நான் நடிச்சதுதான். அதுக்கப்புறம்
சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி. அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்ன எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது. ஆனா அந்த பேர்ல நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரிச்ச படத்துல வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதேதான் புரட்சிக்காரன் படத்துல தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருப்பேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்ன பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியா கிட்டையும் போய் கதையை சொல்லி இதுல ஒரு இந்த தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸரா நடிக்கிறதுக்கு யார் இருந்தா சரியா இருக்கீங்களா, தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டாங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன். ஏன்னா அது நடிப்பா இருக்காது, அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலா இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையாம இருந்தது. எனக்கு இவங்க இந்த சென்சார்ல வெட்டப்பட்ட காட்சிகள் எல்லாம் இங்க போட்டு காட்டினாங்க. இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது, ஆனா வசனங்கள் வேற. நான் மறுபடியும் அதுல ரீடப் பண்ணி வேற வசனங்கள்ல வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா. அதனாலதான் அதுக்கு நம்ம சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதை இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சார்ல என்ன சொன்னாங்களோ அதை மாத்தி பண்ணியாச்சு இல்லையா. ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்துல இருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்துல இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரிலிருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அமைதிப்படையில் இருந்தது. வேறம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்ப முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படி வெளிவந்த படம் தான் வேறம் புரியுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்துல நான் நடிச்சேன். எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும் போது தம்பி அலெக்ஸ பார்த்தப்போ எல்லாருக்கும் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நான் நடிச்ச காட்சிகளை பத்தி தான் எனக்கு தெரியும். ட்ரைலர் பார்க்கையில் தான் எனக்கே பிரமிப்பா இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு. அவ்வளவு அருமையா அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை காட்சிகள்ல வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்புகள் எல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்க தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ள முழக்கம் இருக்குது, அடங்க முறை அத்துமீறு அப்படிங்கறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்புல வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் என்ன இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும். பாட்டு பாடணும் என்ன இல்ல, வார்த்தையே வந்து அடங்க முறை அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒதுக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது. அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுறக்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சரியா பாட முடியல பாருங்க. இப்படி ஒரு சுரி சுத்தத்தோட தான் வரும். பாடணும்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தா பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரஃபா நம்ம தம்பி அருண்ராஜ் காமராஜ் படிக்கல நெருப்புடா நெருங்குடான்னா பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாப்பிட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம். நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது மடமேடா அறிஞ்சு கூப்பிடாதீங்க அணி சார் அப்படின்னா நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அங்க போனா அதை விட கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடி இருக்குங்க தம்பி திருமாவர்களே, நீங்களே பாத்தீங்களா. அதாவது எனக்கு அதை பார்க்கல அடக்கமறு அத்து சொல்லிட்டு பாடும்போது ஏன்னா அப்படித்தான் பாட முடியல அந்த பாட்டை. ஆனா ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது.
இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன் என்ன காட்டுறாங்க. நான் எல்லாம் ஒரு புரட்சி தமிழன் இல்ல, தமிழன். புரட்சி தமிழன் கிடையாது. அது புரட்சி தமிழன்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும், எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும், தம்பி வேல்முருகனுக்கு பொருந்தும். பட் அது வேற எங்கேயோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி. சரி பரவாயில்ல, என்ன அது என்ன இல்லை, அதனால ஒன்றும் பரவாயில்ல, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். என்னன்னா இது இந்த படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் நீங்க பராசக்தியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பராசக்தியிலிருந்து நாரோடி மன்னன் வரைக்கும், வேடம் புரியுது, அமைதிப்படை எல்லாம் இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி பா ரஞ்சித்துடைய படங்கள், மாரி செல்வராஜ படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள், அதெல்லாம் பிரமாதமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க. அந்த வகையில இந்த படம் இதுல என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும், இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள் கிட்ட போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, ஏன்னா சில சமயத்தில் அதான் வாத்தியார் படம், எம்ஜிஆர் படத்துல புரட்சி தலைவர் படத்துல உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பாரு. அதை சென்சார்ல உதய சூரியன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அது திமுகனுடைய சின்னம்னு அதை சென்சார்ல கட் பண்ணி உதய சூரியனை புதிய சூரியன் மாற்றிருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் மனசுல, எங்க மனசுல எல்லாம் உதய சூரியன் போய் தான் பறிஞ்சது. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பெற்றால் தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பியில பாடி இருப்பாரு. அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படம் பார்க்கல தெளிவா தலைவருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசுல போய் பதியும். அதனால இந்த படத்துல எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி செப்டம்பர் 20 இந்த படம் வருது. அதனால இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம், பொழுதுபோக்கு அம்சமா இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறாங்க. கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்குது. அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சத்யராஜ் சார். சேவிங் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த தருணமும். அடுத்ததாக இந்த மேடையில எழுச்சி தமிழர்களுடைய குரலை நாடாளுமன்றத்துல தொடர்ந்து ஒளிர வச்சுட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாடாளுமன்ற நாயகன் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர் சேக்குவேரா என்கிற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தம்பி அலெக்ஸ் அவர்களே, தயாரிப்பாளர் தோழர் அனீஷ் எட்மண்ட் பிரபு அவர்களே, தோழர் சேக்குவேரா என்கிற பாத்திரத்தில் தோன்றி புரட்சிகரமான கருத்துக்களை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருக்கிற புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அவர்களே, இந்திய பொதுவுடைமை கட்சியின் மாநில செயலாளரும் அரிசி என்கிற திரைப்படத்தின் கதாநாயகருமான, விரைவில் திரையில் வர இருக்கிற படம் அண்ணன் முத்தரசன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கிற அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் திருமிகு சிவா அவர்களே, நகைச்சுவை நடிகர் அன்பு சகோதரர் இமான் அண்ணாச்சி அவர்களே, மதிப்பிற்குரிய அண்ணன்
கரிக்கோல் ராஜ் அவர்களை, திரைப்பட நடிகர் கிருஷ்ணா அவர்களை, திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களை, இயக்குனர் நிகேஷ் அவர்களை, இங்கே சிறப்பாக நகைச்சுவை ததும்ப உரையாற்றி அமர்ந்திருக்கிற யூடியூபர் கூல் சுரேஷ் அவர்களை, கலைஞர் தொலைக்காட்சி வருவனை செந்தில் அவர்களை, ஜீவானந்தம் அவர்களை, மைனர் விஜய் அவர்களை, உமாபதி அவர்களை, பேசி விடைபெற்று சென்றிருக்கிற முனைவர் சுந்தரவல்லி அவர்களை, மின்னல் அந்தோணி அவர்களை மற்றும் கண்ணன், ராமலட்சுமி, புலியூர் பாலமுருகன், கடம்புலியூர் கார்த்திகேயன், டாக்டர் கே செல்வராஜ், ஜி சரவணன், காளீஸ்வரன் உள்ளிட்ட திரையுலகத்தை சார்ந்த ஆளுமைகளை, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு, வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார். வருகிற செப்டம்பர் 20 இந்த படம் திரைக்கு வருகிறது. உலகம் முழுவதும் வர இருக்கிறது. தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனை போல் இருக்கிறார். கல்லூரி மாணவனை போல் கூட அல்ல. என்னை முதலாக அவர் வந்து சந்தித்த போது நான் அதிர்ச்சியில் என்ன படிக்கிறாய் என்று தான் நான் கேட்டேன். யார் இயக்குனர் என்று கேட்டேன். நான் தான் என்று சொன்னார். இதற்கு முன்பு யாரிடமாவது துணை இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். ஏதேனும் படங்களில் நடித்த அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். எந்த துணிச்சலில் நீங்கள் இப்படி இந்த களத்தில் இறங்குகிறீர்கள் என்றேன். வெறுமென புன்னகைத்துக் கொண்டார். எதுவும் பெரிதாக அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. அவரோடு வந்திருந்த தயாரிப்பாளர் அனீஷ், அவருடைய தாயார், 3 பேரும் தான் என்னை வந்து முதலாக சந்தித்தார்கள். இந்த படத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, படப்பிடிப்பை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். என்னை ஏன் அணுகினீர்கள், இந்த துறைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகளோடு தான் அவர்களோடு நான் உரையாடத் தொடங்கினேன். இப்படி ஒரு படம், இந்த கதை, குறிப்பாக இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு கதை, நீங்கள் இதிலே நடிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் படம் வெளிவராது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன். அதன் பிறகுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளப் போகிறோம், நீங்கள் அண்ணனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் யாரையும் மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர், எந்த பந்தாவும் அவரிடத்திலே கிடையாது. அவரை நீங்கள் போய் தாராளமாக சந்திக்கலாம், வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவருடைய இந்த முயற்சியை, இந்த முனைப்பை உள்ளபடியே நான் எண்ணி எண்ணி வியந்து போகிறேன். முன் அனுபவம் எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு வேட்கை, வெறியாக மாறி இருக்கிறது. அந்த துடிப்பு அவரை சாதிக்க உந்தி தள்ளி இருக்கிறது. எப்படி அவரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை.
படத்தை தொடங்கி வைக்கிற போது அல்லது படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிற போது என்னை அழைத்து எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தம்பி அலெக்ஸ், அனீஷ், இன்றைக்கு இந்த முன்னோட்ட காட்சிகளை, ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சிகளை, ஆடியோ ஆகியவற்றை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்விலும் நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து எனக்கு இந்த பெருமையை சேர்த்திருக்கிற தம்பி அலெக்ஸ் அவர்களுக்கும், அனீஷ் அவர்களுக்கும், அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேற்று இரவு 8 மணி விமானம் பிடித்து நான் இரவே வந்து சேர்ந்திருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத பல நிகழ்ச்சிகள் டெல்லியிலே, பெரும் மழையும் கூட. ஆகவே அந்த விமானத்தை பிடிக்க முடியவில்லை. பிறகு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விவரத்தை சொன்னபோது, நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்கள் இடையிலே வந்து சேர்ந்தால் போதும் என்று அனுமதியை தந்தார்கள். ஆகவேதான் சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்து விட்டது. காலை 8 மணி விமானம் பிடித்து இங்கே வந்து சேர 11:30 மணி ஆகிவிட்டது. இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். முதலில் சென்சார் வாரியத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த காட்சிகளை அனுமதிக்க மறுத்தார்கள் என்கிற தகவலோடு அதை நம்மிடத்திலே போட்டு காட்டினார்கள். ஆனால் சத்யராஜ் அவர்கள் அதற்கு உரிய விளக்கத்தை தந்தார். காட்சிகள் அப்படியே இருக்கின்றன, வசனங்கள் மட்டும் மாறி இருக்கின்றன. சென்சார் போர்டு நமக்கு அனுமதி தந்து விட்டது. அந்த வகையிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படம் இடஒதுக்கீடு தொடர்பான கருத்துக்களை விரிவாக பேசுகிறது. புரட்சி தமிழர் அண்ணன் சத்யராஜ் அவர்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார். அவருடைய வசனங்கள் மிக இயல்பானவை, எந்த செயற்கைத்தனமும் அவரிடத்திலே இருக்காது. 1980களின் தொடக்கத்தில் 85 என்று நான் கருதுகிறேன், கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர் குப்பங்களில் பள்ளிக்கு செல்லாத மாணவர்களை திரட்டி அவர்களிடையே நடப்பு அரசியல் குறித்து பேச வேண்டும், கல்வி தொடர்பாக பேச வேண்டும் என்கிற ஒரு பணி எனக்கு. நான் MA கிரிமினாலஜி முடித்த பிறகு சட்டம் பயிலுவதற்காக விண்ணப்பித்துவிட்டு காத்திருந்த ஓரிரு மாத இடைவெளியில் ஒரு தனியார் நிறுவனத்திலே மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். நான் ஃபார்மல் எஜுகேஷன், சும்மா டிராப் அவுட்ஸ் சில்ட்ரன், பள்ளிக்கு போகாம 8வதோட 10வதோட நின்றுட்டு வீட்டில் திரிஞ்சிட்டு இருக்கிற பையங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசணும். அதுதான் இந்த ஜாப். அப்ப நான் சண்முகம் பிள்ளை தெரு, அம்பேத்கர் பாலம் பக்கத்தில், அங்கே நான் போய் அந்த இளைஞர்களை திரட்டுவதற்காக போய்கொண்டிருந்த போது ஒரு இடத்திலே சுவரில் சத்யராஜ் ரசிகர் மன்றம் என்று பெரிதாக எழுதி அவர் படத்தை வரைந்து வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்க. அவங்க தான் டார்கெட் எனக்கு. அவங்கள போய் தான் போய் திரட்டணும், அவங்கள தான் கூப்பிடணும். அப்போ நான் அந்த மாணவர்கள்ட்ட போயிட்டு, அந்த இளைஞர்கள்ட்ட போயிட்டு, என்ன இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, இது என்ன ரசிகர் மன்றம், யாரு எனக்கு தெரியாது. அப்போ முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கிறேன், சத்யராஜ் அப்படிங்கிற பேரை நான் பார்க்கிறேன். அவங்க ஒரு அடைமொழி போட்டிருந்தாங்க, வாய்ச்சொல் வீரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது நல்ல வசனம் பேசக்கூடியவங்கிறதுக்காக. வாய்ச்சொல் வீரங்கிறது வேற அர்த்தம். அது அவங்களுடைய ரசிகர் மன்றத்துக்கு அப்படி போட்டிருந்தாங்க. படத்தை பெருசா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. எனக்கு திரைப்படம் பார்க்கறதுல பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்போ எனக்கு அது தெரியல. அவங்கள்ட்ட கேட்டப்ப, என்ன நீங்க இவரு யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு அவங்க கோவப்பட்டாங்க. அந்த பையன், என்ன இவரை போய் யாருன்னு கேட்டீங்க, நாங்களாம் அவருடைய ரசிகர்கள் அப்படி. அந்த தம்பிக்கு தான் அப்புறம் போய் நான் ஒரு காந்தி மன்றம்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இளைஞர்கள் சொல்லிதான் எனக்கு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அறிமுகம். அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் திரைப்படத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு இந்த திரைப்படம்
எவ்வளவு இலகுவாக சாதாரண மக்களிடத்தில் போய் சேர்ந்தது திரைப்படங்கள், இந்த பேசுகிற வசனங்கள். அண்ணனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த காட்சியும் எவ்வளவு இலகுவாக கையாளக்கூடியவர். அது பெரிய ரிஸ்கே இருக்காது, அதுக்கு எந்த பந்தாவும் இருக்காது. இந்த வசனம் பேசுறத இப்ப கூட பாருங்க, அந்த ப்ரொஃபஸர் வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டே இருப்பார், அந்த மேனேஜர், அந்த காலேஜ் தாளாளர், கரஸ்பாண்டன்ட் பேசிட்டு இருப்பார். ரொம்ப சாதாரணமா அவரை பேசிட்டு போவார், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இந்த படத்தில் கதாநாயக பாத்திரத்தில் வைத்து தம்பி அலெக்ஸ் அவர்கள் முதல் படத்திலேயே ஒரு பெரிய ஆளுமையை இயக்கி இருக்கிறார். அது அலெக்ஸுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ணன் முத்தரசன் அவர்களும் சொன்னார், தம்பி பாக்குறது சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், இந்த பையனை பார்த்துட்டு சில பேர் டைரக்டர் யாரு, அவருக்கு என்ன பேக்ரவுண்டு, அவர் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு படங்கள் ஓடி இருக்கு, என்ன கமர்ஷியலா அதுல என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அப்படிலாம் பார்த்து தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. வருமானம் முக்கியம் இல்லை, அதுக்கு பேரு முக்கியம் நினைப்பாங்க. இப்ப தம்பி அலெக்ஸ் போய் கதையை சொல்லும் போது எப்படி அந்த தம்பியை பார்த்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அந்த கதையில இருக்கிற கருதான் முக்கியம், கண்டென்ட். அண்ணன் சத்யராஜ் அவர்கள் உடனடியாக அதற்கு உடன்பட்டதற்கு அலெக்ஸ் என்கிற அந்த இளம் தம்பியின் தோற்றம் முக்கியம் அல்ல, அவருடைய ஆற்றல் முக்கியம் அல்ல. அவர் எப்படி படம் இயக்குவார், எப்படி அந்த படத்தை கொண்டு போய் ஸ்கிரீன் பண்ண போறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு, அது எந்த அளவுக்கு அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்கும், நம்மளை எந்த அளவுக்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, முன்னிறுத்துவாங்க, அதெல்லாம் அவருக்கு அவங்க பார்க்கல. அந்த படத்துல சொல்லப்படக்கூடிய கரு, ஒரு சின்ன பையனாக இருக்கிற, இளம் வயதாக இருக்கிற அலெக்ஸ் அவர்களின் சிந்தனையும், திரைப்படத்துறையில் 250க்கு மேற்பட்ட படங்களில் நடித்த மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிற அண்ணன் சத்யராஜ் அவர்களின் சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது. அதுதாங்க முக்கியமானது, ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் இணைகிறது. கல்வி ஒவ்வொருவருக்குமான பிறப்புரிமை என்கிற டைட்டிலோடு இந்த படம், கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை, அதுலதான் இன்னைக்கு கை வைக்கிறார்கள். சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, முற்போக்கான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, எளிய மக்கள் வலிமை பெற்று வருகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் வலிமை பெற்று வருகிறார்கள். காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் கல்வியை பெறுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு சோசியல் சேஞ்ச் என்கிற சமூக மாற்றத்திற்கான புள்ளி. ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு தரலாம், விவசாயத்தில் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பது கூட வேலை வாய்ப்பு தான், கல்லுடைப்பது கூட வேலை வாய்ப்பு தான், அதுல பொருளாதாரம் கிடைக்கிறது. ஆனா அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை. கல்லுடைக்கிறவர்கள் கல்லுடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. அவங்க பசிக்கு சோறு கிடைக்கிறது, அவ்வளவுதான். கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன. கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது, கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆகவே கல்வியை எப்படி பெறுவது, எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது, இதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். ஈக்குவாலிட்டி எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, சமமான வாய்ப்பு வருகிற போதுதான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இப்ப கல்வியில் சமமான வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியமானது. சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு. வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர், படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள்.
தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா? மோத முடியாது. காம்படிட் செய்ய முடியுமா? போட்டி போட முடியுமா? முடியாது. ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ்டு சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இடம், இந்த இருக்கையில வேற யாரும் உட்காரக்கூடாது. பேருந்துல ஏறினா பெண்களுக்கென்று இடம், இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது. எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. ஏன் அவங்களுக்கு ரிசர்வ்டு ஃபார் விமன், ரிசர்வ்டு ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமை அற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம். அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். அதுதான் சமூக நீதி. சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது. சமூக நீதியை பேசுகிற படம். ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள். மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க, ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க. குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய கதைகள் வரும். குற்றம் பின்னணி கொண்ட கதைகளாக வரும். இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழல்ல உருவானது. அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு, கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு, எம்.ஆர். ராதா உள்ளே நுழைந்த பிறகு, என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு பெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு, இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும். பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும், சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும், சமூக உரிமைகளை பேச முடியும். இதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனை. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க முடியுது, படத்தை இப்படி எடுக்க முடியும், இப்படி வசனங்களை வைக்க முடியும். நீ உயிரோட இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புற, அதுல பால், மாட்டு உடல்ல இருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிடுற, பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிடுற, தயிரை கடைஞ்சி மோரா சாப்பிடுற, அதிலிருந்து தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிடுற, வெண்ணெயை உருக்கி நெய்யா சாப்பிடுற, எல்லாமே மாட்டோட சம்பந்தப்பட்டதுதான். வெறும் சக்கையா இருக்கிற கறியை நான் சாப்பிடுறேன், அதுல இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது. நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு உன்னை சொல்றது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு. இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது. நடப்பு அரசியலை பேசுகிற ஒரு துணிச்சல். இந்த இடத்துல என்ன முக்கியமா நாம கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த இடஒதுக்கீடு வந்தது சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல. எஸ்சி எஸ்டிக்கு வந்தது, மண்டல் பரிந்துரைக்கு பின்னர் ஓபிசிக்கு வந்துருச்சு. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்த வரையிலும் இந்திய அளவில் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை. ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம், ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு, ஒரு சேஃப்கார்டு இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் 1950 வந்துச்சு, ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப இருந்து எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள்ல இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு. ஓபிசி மக்கள், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸ் தான் அர்த்தம். அதனால்தான் மற்றவங்கள அதர் பேக்வர்ட் கிளாஸ் சொல்றாங்க. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாரு? எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து. மொத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இதுதான் வார்த்தை, எஸ்இபிசி, சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் எழுதியிருக்கிற வரிகள், வார்த்தைகள். இது யாரையெல்லாம் குறிக்கும்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோரையும் குறிக்கும், மைனாரிட்டிஸ் அவ்வளவு பேரையும் குறிக்கிற சொற்கள்.
இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை, அம்பேத்கர் சொன்னார், அதுக்குன்னு தனியா